மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு ஒரு முறை வெற்றியையும் ஒரு முறை தோல்வியையும் பரிசாக தந்த தொகுதி தான் பர்கூர் தொகுதி. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த தொகுதியில இதுவரைக்கும் நடைபெற்ற 12 தேர்தல்கள்ல 8 முறை அதிமுகவும் 3 முறை திமுகவும் ஒரு முறை அதிமுகவினுடைய ஜே அணியும் வெற்றி பெற்றிருந்தாங்க. இங்க ஜெயலலிதா 1991 தேர்தலில் போட்டியிட்டு வெற்றியும் பெற்றாங்க. அப்போது அவரை எதிர்த்து திமுக சார்பில் நிறுத்தப்பட்டவர் தான் நடிகரும் இயக்குநருமான ஆர் ராஜேந்திரன். ஆனா 1996 தேர்தலில் ஜெயலலிதா திமுக வேட்பாளர் சுகவனத்திடம் தோல்வியை தழுவினார். பர்கூர் தொகுதியில அதிமுக மூத்த தலைவர் தம்பிதுரை 2 முறை வெற்றி பெற்றிருக்கிறாரு. வன்னியர்கள் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய இந்த தொகுதியில அவர்களுக்கு அடுத்தபடியாக பட்டியலினத்தவர், வெள்ளாளர் கவுண்டர்கள், தெலுங்கு பேசும் செட்டியார், நாயுடு போன்ற சமூகத்தினர் பரவலா வசிச்சுட்டு வராங்க. வரும் தேர்தலில் திமுகவினுடைய மாவட்ட செயலாளரும் தற்போதைய எம்எல்ஏவான மதியழகன் மீண்டும் களமிறங்க காய் நகர்த்திட்டு வராரு. அதிமுகவில மாநிலங்களவை உறுப்பினர் மு தம்பிதுரையினுடைய பதவிக்காலம் விரைவில் முடிவடைய இருப்பதனால அவர் தனக்கு அல்லது தன் தரப்புக்கு சீட் கேட்கிறாரு. அதே போன்று முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமியும் தனது ஆதரவாளர்களை களமிறக்க முனைப்பு காட்டிட்டு வராரு. தேர்தலுக்கு முற்றிலும் புதுசாக வரக்கூடிய தாவேகா சார்பில் யார் நிறுத்தப்படுவாங்க அப்படின்ற விவரம் இதுவரைக்கும் தெரியல. கடந்த தேர்தலில் திமுகவினுடைய மதியழகன் 97,000 வாக்குகளை பெற்று வெற்றி கண்டாரு. அவருக்கு அடுத்தபடியாக அதிமுக வேட்பாளரான வெற்றிவேலுக்கு 85,000 வாக்குகள் கிடைச்சிருந்தது. நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் 10,000 வாக்குகளை பெற்றிருந்தார். அதிமுகவில் உட்கட்சி பூசல் நிலவுவதாலேயே வரும் தேர்தல்ல அந்த கட்சி கரை சேருவது கடினம் அப்படின்னு பேசப்படுது. அதே வேளையில பலவீனமாவே இருந்தாலும் திமுக தான் சற்று முன்னிலையில இருக்காங்க.